இந்த பட்ஜெட்டை வந்து முன்னாள் துணை முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஜீரோ பட்ஜெட் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தோணியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது பூஜ்ஜியம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. சொன்ன பேட்டிலேயே தான் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய திட்டங்களை தான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மை? ஒன்றும் பூஜ்ஜியம்னா இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். பூஜ்ஜியம்னா ஒன்றுமே இல்லைன்னா. ஆனால் கடந்த முறை நாங்கள் செய்த திட்டங்கள் நாங்கள் செய்ததன் மூலமாக இன்றைக்கி அதை வந்து ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டினது உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா பூஜ்ஜியம் உண்மையாக இருக்கணும். இதை நாங்கள் அவர்களுடைய பறவைக்கை விட்டு விடுகின்றேன். அதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அயோத்திதாச பண்டிதர் பேரில் வந்து நீங்கள் வந்து திட்டங்களை ஒதுக்கியிருக்கிறோம். அதில் வந்து எத்தனை கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க? போன முறை 280 இருந்தது, இந்த முறை 300 கோடி 20 கோடி ரூபா நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம். இது பூஜ்ஜியமாக நம்ம கேட்க வேண்டியிருக்கு. போன முறை 213 பேரை தான் நீங்கள் நம்ம கடந்த அரசு அனுப்புனது ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பில். இந்த முறை நாங்கள் 362 பேர் அனுப்பியிருக்கோம். இது பூஜ்ஜியமாக? இது நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு.